சிந்து பைரவி பிரமு உங்கள் பையன் ஆறுமுகத்தோட என்னால் வாழ முடியாது, உங்கள் பையன் ஆறுமுகத்தை விட்டு நான் போக போகிறேன்றாங்க. எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க அன்னபூரணியை பைரவி கிட்ட, ஆனாலுமே கேட்குறதா இல்லை. கையை தட்டி விட்டு போயிடுறாங்க. அப்புறம் திரும்பி பார்த்து அத்தை அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறாங்க. கிணத்துல விழுந்திருப்பாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல பைரவிக்கு. ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. தான் அத்தையோட உயிரை காப்பாற்றுறதுக்காக பைரவியை அந்த கிணத்துல குதிச்சு அவங்களுடைய அத்தையை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அத்தைன்னு சொல்லிட்டு, என்னாச்சு டாக்டர், என் அத்தைக்கு ஒன்றும் இல்லைன்றாங்க. இன்னும் 3 மாதம் தான் அன்னபூரணி உயிரோடு இருப்பாங்க. அதனால அவங்களுடைய சந்தோஷத்தை நிறைவேற்றுங்க, அவங்கள கஷ்டப்படுத்த வேண்டாம்னு டாக்டர் சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே பைரவி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ரூமுக்கு பார்க்கறதுக்காக போகிறாங்க. பைரவி, என் பையன் ஆறுமுகத்தை விட்டு போக மாட்டேல்ல, நீ இங்கே தான் இருப்ப அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க. பைரவிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சொல்லுமா, என் பையனை விட்டு போகாது, நீ தான் என் பையனை மாற்றணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. பைரவியுமே நான் ஆறுமுகத்தை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், அந்த வீட்டில் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்குறாங்க. அன்னபூரணி அப்போ தான் சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அன்னபூரணி 3 மாதம் தான் உயிரோடு இருப்பாங்கன்னு தெரிஞ்சுட்டு பைரவிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அதோடு இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.